Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Last 24 ஹவர்ஸ்ல தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் 5 வருஷம் தாங்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பப்ளிக்கா மேக் பண்றாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்காங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப நாளா பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அமித்ஷா மோடி நினைச்சேன். ஆக்சுவலா அவங்க காரணம் கிடையாது, காங்கிரஸ் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கே காரணம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் தாக்குதலை வச்சிருக்காங்க. காங்கிரஸ் பதிலுக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே பிஜேபியோட சேர போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு நடுவுல இருந்து கனெக்டிங் கால் போட்டு கொடுத்ததே பிஜேபி தான். உதயநிதி ஸ்டாலின் அதிமுக கூட சேரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சது அவர் தான். விஜய் சிஎம் ஆயிடக்கூடாதுங்கிற வன்மத்துல இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்க ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு லாஸ்ட் 24 ஹவர்ஸ் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க, எங்க பேசியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை சொல்ல வராங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனாதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும், எஸ்பெஷலி பொலிட்டிக்கலாவோ சோஷியல் இஷ்யூஸாவோ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னால டெய்லி நைட் உங்ககிட்ட 10 நிமிஷத்துல வீடியோ சேர்க்க முடியும். கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனையை பத்தி இன்னும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்கத பார்க்க முடியுது. ஆக்சுவலா நம்ம அந்த வீடியோ சம்பவம் நடந்த அடுத்த நாளே வீடியோ போஸ்ட் பண்ணி அதை இதுவரைக்கும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 lakh people மதன் கௌரி அந்த இஷ்யூவை பத்தி பேசினதை பார்த்துட்டாங்க. யாருக்கிட்ட இவங்க பேசலன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன கிரௌட், ரொம்ப சின்ன கிரௌட் எக்கோ சேம்பர் மாதிரி அவங்களுக்குள்ளே பேசலன்னு சர்ச் பண்ணி பார்த்தா இருக்க போது, ப்ரொஃபைல விசிட் பண்ணா மொதல் வீடியோவா தான் இருக்க போது. பட் எனிவே அது வேற பிரச்சனை. நீங்க அந்த மாதிரி ஃபேக் நியூஸ்க்கும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கும் விழுகாம இருக்கணும். இந்த மாதிரி வதந்திய பரப்புறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, பொலிட்டிக்கல் நோக்கத்தோட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்புறவங்களுக்கு விழாம உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனாதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டா சேரும். சோ இப்போ நம்ம முதல்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நேத்திக்கு டிஎம்கேவோட யூத் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்னு நடத்துனாங்க. அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் சிஎம் ஸ்டாலின் அவங்களை சீஃப் கெஸ்டாவும் கூப்பிட்டுருக்காங்க. சோ உதயநிதி ஸ்டாலின் தான் அதை ஹெட் பண்றாங்க. எக்ஸ் சிஎம் ஸ்டாலின் அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் பேசினதான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ம் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணியிருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்சிஎம் பேசினதுல இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க எலெக்ஷன் ஆக்சுவலா டிஎம்கே தோத்ததுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பீச்சா இருக்குது. ஸோ அதுல அவங்க சொல்றாங்க, டிஎம்கே தோத்தது நான் பெருசா நினைக்கிறேன். நான் சிஎம் அந்த எம்எல்ஏ சீட் அவங்க தோத்துட்டாங்க கோயம்புத்தூர்ல. அதை விட டிஎம்கே தோத்ததா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் இங்க நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதுனால பார்க்க முடியுது. நிறைய பேர் சோஷியல் மீடியாலலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்களே தோத்துட்டீங்களே சார், நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. பட் என்னைய பொறுத்த அளவுக்கு பார்ட்டி ஜெயிக்கிறது தான் முக்கியம். நான் தோத்து பார்ட்டி ஜெயிச்சிருந்தா கூட நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். நான் ஃபீல் பண்றது பார்ட்டியா நம்ம தோத்துட்டோமேங்கிறது தான் எனக்கு பிகர் பெயினா இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்சிஎம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அரசியல் வாழ்நாள் which is a very long political career, டவுட்டே கிடையாது. அவங்க ஒரு மிசா டயத்துல இருந்தே அரசியல் இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த எமர்ஜென்சி, இந்தியா எமர்ஜென்சிக்குள்ள போன டயத்துல இருந்தே ஸ்டாலின் அவங்களோட பாலிடிக்ஸ் இருக்குது, ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கிரவுண்ட்ல இருந்திருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்க்காத விக்டரிஸும் கிடையாது, லாசஸும் கிடையாது. சோ இதுவும் தாண்டி போகும். இது ரொம்ப உடஞ்சு போக தேவையில்லை. புதுசா இருக்கிற டிஎம்கே காரங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். பட் நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இப்பதான் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டிவிகே கவர்மெண்ட் அவங்க இப்பதான் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம புதுசா பொம்மை வாங்கி கொடுத்தோம்னா 2 நாள் அது மேல ரொம்ப கிரேசியா இருப்பாங்க, எக்ஸைட்டடா இருப்பாங்க. பட் 3வது நாள் அதுல இன்ட்ரெஸ்ட் போய் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் கவர்மெண்ட், நடிகரின் ஆட்சி, நடிகரின் கட்சி, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அவங்க பேரை டைரக்டா சிஎம்மோட பேரை சொல்லாம அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படின்னு சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நடிகரின் கட்சி, நடிகரின் ஆட்சி அந்த மாதிரி சொல்லிட்டு அது மக்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்காக ஓட் போட்டிருக்காங்க, கொஞ்ச நாள்ல அதை தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் திமுக கிட்ட தான் வருவாங்க. அம்மாவை தேடி குழந்தைங்க வர மாதிரி மறுபடியும் திமுக கிட்டே மக்கள் வந்துருவாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நம்ம பெரிய தோல்வின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம ஒரு 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும், அதாவது டிஎம்கேனா டிஎம்கே கட்சி மட்டும் இல்ல, டிஎம்கே அலையன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 17 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான் இருக்குது. சோ டிவிகேக்கும் டிஎம்கே அலையன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 17 lakh ஓட் தான். இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கிடையாது. டிஎம்கேக்கு வந்த ஓட்டை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டே நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் இருக்காங்க. வாட் ஹி இஸ் மீனிங் இஸ், இப்போ டிவிகே கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ், இவங்களுக்கு இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் அவங்க கான்ஸ்டிடியூன்சில ஜெயிச்சிருப்பாங்கல்ல,
அவங்க யார் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த மக்கள் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டப்போ கம்யூனிஸ்டுக்கு, காங்கிரஸுக்கு, ஐயுஎம்எல்க்கு, விசிகேக்கு அந்தந்த கான்ஸ்டிடியூன்சில இருக்கிற மக்கள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வரணும்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கட்சிகள் வந்து இப்ப டிவிகேவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு வந்து எக்ஸ்சிஎம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்த ஓட்டு அந்த ஓட்டுனால வந்த எம்எல்ஏஸ் வச்சு தான் இந்த கவர்மெண்டே ரன் ஆயிட்டு இருக்குது. சோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு டிஎம்கேவோட சப்போர்ட்னால தான் இந்த கவர்மெண்டே ரன் ஆயிட்டு இருக்குது. டிஎம்கேக்கு வந்த ஓட்டை வச்சு தான் இந்த கவர்மெண்டே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட் வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, நாங்க சப்போர்ட் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இப்போ ஆனா மந்திரியாவே மாறி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா கட்சியில இருந்தும் விசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ் இதுல எல்லாத்துல இருந்துமே வந்து இப்போ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் முந்தா நாள் வீடியோலயே சொல்லியிருந்தேன், 74 இயர்ஸ் கழிச்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ரூலிங் பார்ட்டி தாண்டி அலையன்ஸ் பார்ட்னர்ஸா இருக்கிறவங்க கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரியில உட்கார்றது வந்து 70 வருஷமா நம்மளோட மாடர்ன் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து எக்ஸ்சிஎம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எங்க கிட்ட வந்து சும்மா சப்போர்ட் கொடுக்குறோன்னு போயிட்டு இப்போ மந்திரி பதவியில் உட்கார்ந்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் ஒரு சர்காஸ்டிக் கனோட்டேஷன்ல தான் இருக்குது. சப்போர்ட் பண்றேன்னு தானே சொன்னீங்க, நீங்க என் கூட தான் அலையன்ஸ்ல இருக்கீங்க, டிஎம்கேவோட தான் அலையன்ஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க நாங்க வந்து சும்மா சப்போர்ட் கொடுக்க போறோம், கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சப்போர்ட் கொடுக்க போயிட்டு அங்க மினிஸ்ட்ரியே இங்க வாங்கி மினிஸ்ட்ரியில உட்கார்றது அந்த கவர்மெண்டோட பார்ட்டா இருக்கிறது தானே, நாட் ஜஸ்ட் சப்போர்ட். கம்யூனிஸ்ட் தான் ஆக்சுவலா வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. விசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்லயே இப்போ பார்ட் ஆயிட்டாங்க. தே ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், தே ஆர் த கவர்மெண்ட். பார்ட்லாம் இல்ல, தே ஆர் ஆல்சோ த கவர்மெண்ட். ஏன்னா அவங்களும் மினிஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டீங்க, அதுக்கு விஷஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்காஸ்டிக் கனோட்டேஷன்ல சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிவிகே வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சொல்றாங்கன்னு ஓட்டு போட்டாங்க, டிவிகே ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கல, நீங்களே தோப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க டிவிகே ஓட்டு போட்டிருக்க மாட்டோம் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இனிமே வந்து மாடர்ன் டைம்ஸ் வந்துருச்சு, நம்ம வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, எதனால டிஎம்கேக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு வந்து அவங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லுங்க. அதாவது பேசிக்கா வந்து ரூடா பேசாதீங்க, திட்டாதீங்க, கத்தாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா ஓட்டு வராதுங்கிற ஒரு டோன்ல தான் எக்ஸ்சிஎம் பேசுறாங்க. ஸோ ஸ்டாலின் இதெல்லாத்தையும் சொல்லி அவங்களோட ஸ்பீச் இதுல மெயினான மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் 5 வருஷம் தாங்காது, நான் நிறைய வருஷம் பொலிட்டிக்கல் லைஃப்ல இருந்திருக்கேன், நான் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு எலெக்ஷன்ல ஒரு சிஎம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் அவங்களுக்கு இருக்கிற டேர்ம்ல இந்த கவர்மெண்ட் 5 இயர்ஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ரீசனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்மளோட ஓட்டை எடுத்து போன எம்எல்ஏஸோட சப்போர்ட்டோட தானே. அப்ப அந்த கவர்மெண்ட் எப்படி 5 வருஷத்துக்கு இருக்கும், பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில வந்து இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி, நான் கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு வந்து இது ஆல்ரெடி ஒரு டைம் சொன்னாங்க. இதை மறுபடியும் அவங்க ரிப்பீட் பண்றது வந்து டிவிகே கவர்மெண்ட் 5 இயர்ஸ் இருக்காதுங்கிறத வந்து இருக்காதுன்னு சொல்லி டிஎம்கேவோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்கன்னு அவங்களோட கேடர்ஸ் கிட்ட டைரக்டா பேசுறாங்க. அவங்க பேசுறது பப்ளிக் கிட்ட பேசல, அவங்க கட்சியில இருக்கிறவங்க கிட்ட பேசுறாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரெடியா இருங்க, ஆல்ரெடி தான் சொல்லியிருந்தாங்க, எப்போனாலும் எலெக்ஷன் வரும், ரெடியா இருங்க, இந்த எலெக்ஷன் இந்த கவர்மெண்ட் தாங்காது. அப்ப மறுபடியும் அதை அவங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த கவர்மெண்ட் 5 இயர்ஸ் வராதுங்கிற ஒரு ஐடியாவை அவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இவங்களோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து இன்னமும் காட்டமா வந்து காங்கிரஸ் தாக்கி இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சிஎம் வந்து எக்ஸ்சிஎம் வந்து பெருசா காங்கிரஸ் வந்து தாக்கல, அவங்க வந்து தாண்டி போயிட்டாங்க. பட் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து காங்கிரஸ் ரொம்ப காட்டமா தாக்கி இருந்தாங்க. அவங்க எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து டிவிகே வந்து லைட்டா தாக்கிட்டு தான் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே ரிசார்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்து டிவிகே போயிட்டாங்க. அவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் வேற யாரும் புடிங்கிற கூடாதுங்கிறதுக்காக ரிசார்ட்ல தங்க வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா டிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் அவங்க வீட்ல தான் இருந்தாங்க. டிஎம்கேவோட கவர்மெண்ட், டிஎம்கேக்கு அவங்க எம்எல்ஏஸ் மேல இருக்கிற நம்பிக்கைக்கும் அவங்க எம்எல்ஏஸ்க்கு டிஎம்கே மேல இருக்கிற நம்பிக்கையும் வேற எந்த கட்சியிலும் இல்ல. தமிழ்நாட்டுல ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணாத ஒரே பார்ட்டி டிஎம்கே தான். எல்லாரும் அவங்க வீட்ல தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, டிவிகேக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது, 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல, அந்த 17 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் தாங்கிறத வந்து மறுபடியும் வந்து டிஎம்கேயோட லீடர்ஷிப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுங்கிறத நம்மளால ஒரு பேட்டர்னை கவனிக்க முடியுது. ரெண்டு பேருமே, ஸ்டாலின் அவங்களும் சரி, அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலினும் சரி, ரெண்டு பேருமே அதை தான் சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு, மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து நம்ம கூட நின்னு, அந்த காங்கிரஸ் வந்து களத்திலே கிடையாது, அவங்க வந்து கிரவுண்ட்லயே காங்கிரஸ்க்கு பிரசன்ஸே கிடையாது. இதுதான் வந்து காங்கிரஸ் சைடுல இருந்து ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் உருவாக்குது. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸுக்கு கிரவுண்ட் பிரசன்ஸே கிடையாது, ஃப்ளோர்ல ஒண்ணுமே கிடையாது, அவங்க கிரவுண்ட்ல களத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கிற காங்கிரஸ், நான் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், அப்படி இருக்கிற காங்கிரஸ் கஷ்டப்பட்டு காப்பாத்தி தூக்கிட்டு வந்தது இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் ஸ்டாலின் அவங்க தான், டிஎம்கே தான். டிஎம்கே வந்து பிளட் அண்ட் ஸ்வெட், ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து ஜெயிக்க வச்சிருக்கோம். 5 எம்எல்ஏ வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்து, காங்கிரஸ்க்குன்னு அப்படி ஜெயிக்கிறதுக்கான பவர் கிடையாது, டிஎம்கே அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி தான் 5 எம்எல்ஏ உருவாக்கி கொடுத்திருக்கோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட சக்தியில ஓட்டு எடுத்துட்டு ஆட்சிக்காக, பவருக்காக ஆசைப்பட்டு டிவிகே கிட்ட ஓடி போய் சேர்ந்த காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காங்கிரஸை நம்ம என்னைக்கு
என்னைக்குமே நம்ம வந்து மன்னிக்க கூடாது, மறக்கவும் கூடாது, இதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது, அப்படி அது ஒரு துரோகம் அப்படிங்கிற ஒரு டோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் இவ்வளவு நாள் நான் நினைச்சுக்கிட்டேன் இதுதான் வந்து இருக்கிறதுல காட்டமான விமர்சனம் காங்கிரஸ் மேல. அதாவது உங்களுக்கு பேசிக்கா ஜெயிக்கவே தெரியாது, உங்களால தான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட தேர்ட் டேர்ம்ல வந்து இப்ப இருக்காங்க கரெக்ட்டா. கன்சிக்யூட்டிவா 3வது முறை எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க. 15 இயர்ஸ் ஆஃப் ரூல் வந்து பிஜேபி கிட்ட இருக்கும் இன்னும் ஒரு 2 வருஷத்துல. அப்போ இப்படி கண்டினியூஸா பிஜேபி வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் ரொம்ப நாள் அமித்ஷா மோடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ தான் எனக்கு தெரியுது அதுக்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் ஆப்போசிட்ல இருக்கிறது தான். காங்கிரஸ்க்கு வந்து ஒழுங்கா பொலிட்டிக்ஸ் பண்ண தெரியல. அதனால தான் பிஜேபி ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. அமித்ஷாவும் மோடியும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது காரணமே காங்கிரஸ் வந்து ஒழுங்கா அவங்க வேலையை பார்க்காதது தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனமையும் வச்சுட்டு மறுபடியும் அவங்களோட தாக்குதலை வந்து டிவிகே பக்கம் திருப்பி சோஃபா மாடல் ஆட்சி, ரீல் ஆட்சி, சிஎமோட சேம்பர்ல உட்காந்துக்கிட்டே வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் மக்கள் வந்து டிவிகேவோட ஆட்சியை பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தலைவர்கிட்ட வந்து நிப்பாங்க. நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ட்டை போட ஆரம்பிக்கணும். இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்ப வேணாம், நம்மளே இன்ஃப்ளூயன்சர்ஸா மாறணும். அண்ட் முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே போய் ஓட்டு கேட்ட நிறைய திமுக காரங்க இருக்காங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிங்களா? உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் உங்க கட்சிக்காரங்கள உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. வைஃப், சில்ட்ரன் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. பேசிக்கா இது என்னன்னா டிஎம்கேவோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபேமிலிக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்கணும். டிஎம்கேக்குன்னு இருக்கிற அந்த மினிமம் கேரண்டி ஓட்டு இருக்குல்ல, அதை வந்து செதற விடாம ஃபுல்லா ஹோல்டு பண்ணணும். ஃபேமிலிஸா ஓட் பண்றவங்க இருப்பாங்க, பரம்பரையா திமுக ஓட் பண்றவங்க இருப்பாங்க, அவங்கள எல்லாம் கண்டென்ஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணணுங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ஸ்பீச்ல இருந்துச்சு. சிஎமோட ஸ்பீச்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எப்படி பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, பணிவா பேசுங்க, இந்த ஆட்டிடியூட் அது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மொத்தமே அப்புறம் சிஎம் சொன்ன இன்னொரு எக்ஸ்சிஎம் சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே வந்து இனிமே உங்களை நம்பிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூத் விங் கிட்ட சொல்றாங்க. சோ இது வந்து அகைன் டிவிகே ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இந்த எலெக்ஷன்ல மாறினதுக்கு காரணம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஓட் பண்ணாங்கன்னு. சோ அதையே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து டிஎம்கே குள்ள கொண்டு வரணுங்கிறதுல வந்து டிஎம்கே வந்து ரொம்ப மும்முரமா இருக்காங்கன்னு தெரியுது. அதான் சொல்றாங்க இந்த ஃபியூச்சர் ஆஃப் டிஎம்கே வந்து உங்க கையில தான் இருக்குதுன்னு. எத்தனையோ அணிகள் இருக்கும் பார்ட்டிக்குள்ள, அதுல டிஎம்கேவோட யூத் விங் கிட்ட இதை சொல்றாங்க. எனிவே இந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து காங்கிரஸ் வந்து பயங்கரமா காட்டமா விமர்சிச்சு எல்லாமே ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிலுக்கு விமர்சிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து சிஎம் ஆக கூடாதுங்கிற வன்மத்துல உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து ஏடிஎம்கே கூட சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதுக்கு காரணம் வேற எதுவுமே அரசியல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் வந்து சிஎம் ஆகிட கூடாதுங்கிற வன்மத்துல மட்டுமே இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி 6 மாசத்துக்கு நாங்க தொல்லை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா பேசினாங்க. பட் அதெல்லாம் பொய்யன்னு இப்போ உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பேசிக்கா இந்த 2 வீக்ஸ்ல வந்து இவ்வளவு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்குல்ல. சோ அதை வந்து அவங்க கொனோட்டேட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அலையன்ஸ்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. காங்கிரஸ் முதல்ல சொல்லல, விசிகே சொல்லிட்டாங்க, ஐயூஎம்எல் சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இப்ப சொல்றோம் அது உண்மைதான். நாங்க ஏன் வந்து அந்த கூட்டணி பேசிக்கா காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட பேரை சொல்லி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு ஸ்டாலின் அவங்க வந்து மறுபடியும் சிஎம் ஆக்குறதுக்கு ஓட்டு வேணும்னு சொல்லி ஓட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் டிவிகே கிட்ட கொடுத்து டிவிகேல கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரியில உட்கார்ந்திருக்காங்க. இத இப்ப வந்து விசிகே ஐயூஎம்எல் பண்றாங்க. பட் முதல்ல பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். சோ காங்கிரஸ் மேல ரொம்ப காட்டமான விமர்சனம் வந்து டிஎம்கே சைடுல இருந்து வந்துகிட்டே இருக்குது. சோ அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்னு சேர போறாங்க. அண்ட் அந்த ஒன்னு சேர்றதுக்கு கனெக்டிங் கால் போட்டு கொடுத்தது வந்து பிஜேபி. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் காங்கிரஸ் வந்து அதுல இருந்து வெளியே வந்துச்சு. நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல போத் பார்ட்டிஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுமே பிஜேபியோட சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் தாக்கூர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பாருங்க. டிஎம்கே and ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்க. பட் டிஎம்கேவோட லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் பாலிடிக்ஸே வந்து ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ், மறுபடியும் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ்ங்கிறத எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட சேர்ந்துரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பி மாணிக் தாக்கூர் பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு என்ன சொல்ல ஒரு ஒன் டேவா பார்த்தீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் சைடு இது பயங்கரமா நியூஸ்ல எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கிறப்போ ஐ தாட் ஏன் இது திடீர்னு இப்படி சொல்றாங்க, ஏன் இப்படி ஒவ்வொருத்தங்க மாத்தி பேசிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன நடந்திருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஊர் அரசியல்ல நிறைய நடந்துட்டு இருக்குது. நீங்க எல்லாத்தையும் தெளிவா பார்க்கணும்னா, அண்ட் நீங்க எனக்கு குறை சொல்லணும்னா கூட வச்சுக்கோங்களேன், சில பேர் நம்ம சேனல்லே இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் கிடையாது. கரெக்டா? இதுக்குள்ளே நிறைய பேர் வந்து இவன் எப்பவாவது ஸ்லிப் ஆவான் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்பாம உண்மையிலே நான் பேசினேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னன்னாலும் சொல்ல முடியும். குறை சொல்லுங்க, ஐ ஆல்வேஸ் வெல்கம் ஆல் த கிரிட்டிசிசம். அதுதான் வந்து என்னை ஷேப் பண்ணியிருக்குது, அதுதான் என்னை இந்த இடத்துல இருக்க வச்சுக்கிட்டே இருக்குது.
எனக்கு என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் மேட்டர். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு என்னைக்குமே கவலை இல்லை. உண்மையிலே எங்கள் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க. மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு அதில் யாரும் மிளகா அரைக்க முடியாது, யார் தலையிலும் மொட்டை அடிக்க முடியாது. மக்கள் ரொம்ப ஸ்மார்ட் இன்னைக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி நான் என்ன பேசுகிறேன் என்ன பேசலாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீதி இருக்கிற எம்ஜி ஸ்குவாட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட கரெக்டாக வந்து சேரும். நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிரிட்டிசிசம் பண்ணணும்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், இல்லை மதன் நான் யூடியூப்லலாம் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. மதன் கொரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஆர் ட்விட்டர் எங்கனாலும் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஈஸியாக என்ன ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜி. see you tomorrow.